ஹை கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். காலையிலே வண்டி எடுத்து இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நடுபழனி முருகன் கோயிலுக்கு தான் போகிறோம். முருகன் கோயில் எங்கேருந்து அச்சரப்பாக்கத்துலேருந்து லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்தால் ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குது. போகிற வழியே பார்த்தீங்கன்னா மரம்லாம் இருக்குது. இதுமாதிரி மரம்லாம் எங்கள் ஊரில் இருந்து வெட்டிட்டாங்க. ஆனால் கோயில் ரீச் ஆகிடுச்சு. கோயில் ரீச் ஆன கீழே சாமி கும்பிட்டுட்டு அழகாக மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு. எப்படியும் ஒரு 150 படிக்கட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அப்படியே மேலே ஏறி போனால் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் லெஃப்ட் சைடில் ஒரு சிவன் கோயில் இருந்தது. சிவன் கோயிலில் போய்ட்டு சிவனை சிறப்பாக பார்த்துட்டு சிவனாண்ட ஒரு வேண்டுதலை போட்டுட்டு அப்புறம் சிவனை ஒரு சுற்றி கோயிலை சுற்றி வந்தோம். கோயில் சூப்பராக இருந்தது. நல்லா கோயிலை சுற்றிட்டு அப்படியே மேலே எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா சாமி பார்க்க தான் போனோம். சாமியும் சிறப்பாக கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு சாமியாண்ட ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது சொன்னாங்க. ஃபோட்டோலாம் எதுவும் எடுக்கலை. அப்புறம் அப்படியே கீழே இறங்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முருகர் இருந்தார். மலேசியா முருகர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடுப்பழனியில் தான் இருக்கும். முருகர் கோயிலுக்கு வந்துருக்கிறோம். முருகர் சிறப்பாக சாமி கூப்பிட்டு கோயிலில் போயிட்டு இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே கட்டிடுறாங்க மலேசியா முருகர் மாதிரி. அந்த முருகர் பார்த்தாச்சு. முருகர் சூப்பராக இருக்கிறது அங்கேயும் வேண்டியாச்சு. அவ்வளோதான் கைஸ். சிறப்பாக பார்த்து முடிச்சுட்டு வீட்டை பார்த்து கிளம்பியாச்சு. யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள். லவ் யூ கைஸ். டாடா பை பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க கைஸ்.